புடலங்காய் கூட்டு செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம நல்லா பொடியாக புடலங்காயை கட் பண்ணி நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு கடலைப்பருப்பு வேக போட்டிருக்கோம் பாருங்கள். போகிறோம் எண்ணெய் ஒரு கடாயில் சட்டியை எண்ணெய் காய வச்சாச்சு. கடுகு பருப்பு, நல்லா பொரியட்டும். ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுருவோம். காஞ்ச மிளகா உங்களுக்கு காரத்துக்கு டக்குன்னு போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் தாளிப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌன்லாம் ஆக தேவையில்லை, கொஞ்சம் வதங்கினா போதும். ஏன்னா நம்ம காயும் சேர்த்து தானே போட போகிறோம். அந்த காயோடய சேர்த்து இந்த வெங்காயமும் வெந்துடும். அந்த அளவுக்கு சும்மா வெந்தால் போதும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுருவோம். ஏன்னா நம்ம கடலைப்பருப்பு போடுறதுனால பெருங்காயத்தூள் கண்டிப்பாக போடணும், அதான் வாய்வை எடுக்கும். இப்போ போதும், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ புடலங்காய் போட்டுருவோம். புடலங்காய் வந்து நல்லா வேகட்டும். இப்போயே வந்து நம்ம அந்த வேக வச்ச கடலைப்பருப்பு இருக்கு பாருங்க, அதை போட்டுருவோம். ஏன்னா கொலையெல்லாம் செய்யாது பொதுவாகவே கடலைப்பருப்பு. இதோடய சேர்த்து போட்டால் தான் கொஞ்சம் அதோட சேர்ந்து வேகையில் காயும் புடலங்காயோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் இதோட சேர்ந்தே நம்ம கடலைப்பருப்பை போட்டு விட்ருவோம். அது பாட்டுக்கு ரெண்டும் சேர்ந்து வேகட்டும். கடலைப்பருப்பு அப்படின்றனால நமக்கு வெந்ததையும் போட்டாலும் ஒன்றும் செய்யாது, குலையாது. இந்த காய்க்கு தேவையான உப்பையும் நம்ம போட்டுருவோம். சரிலாம், இது நல்லா வேகட்டும். புடலங்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தேங்காய் தூள் ஊற்றிட்டு ஒரு 10 அளவு அந்த அளவுக்கு போட்டால் போதும். அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் தூள் போட்டால் போதும். நிறைய போடணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான். கிண்டி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், புடலங்காய் கடலைப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த கூட்டு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இதை மாதிரி செஞ்சீங்கன்னா புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு.